பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா காமம்னு சொன்னார். ஸோ அந்த காமத்தை பத்தி தான் அவர் சொல்லிட்டே வந்திருக்கார். இந்த காமம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, லைக் இந்த காமத்தை நம்ம வந்து ஒரு காமத்தையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்றது இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபியூயலிங் ஃபயர். அதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா அப்படின்னா கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறார். அந்த காமத்தை பத்தி இன்னும் ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு, அதையும் இப்ப படிச்சிடலாம். இந்திரியாணி மனோர்புத்திர் அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதை விமோயகத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். சோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு அதிஷ்டானம்னா இட் நீட்ஸ் சம் ஆதாரம் வேணும் இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்றாரு. இதோட பதச்சேதம் பார்த்தோன்னா இந்திரியாணி மனக பிளஸ் புத்தி மனோபுத்தி. விசர்க்கத்துக்கு அப்புறம் தேர்ட் லெட்டர் இருக்கு. அது ஆக்சுவலா ஹஷ் அப்படின்னு சொல்லுவா. நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுத்தேனான்னு தெரியல. மிருது வியஞ்சனம் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லெட்டர் யாவா ராலஹான்னு சொல்லாம you can say it is hush pratyahara, otherwise mritu vyanjanam அப்படிங்கிற லாஜிக்ல சொல்லிக்கலாம். புத்திஹி பிளஸ் அஸ்ய புத்தி ரஸ்ய விசர்க்கம் வந்து இர்ராயிடுது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஸ்வரா லெட்டர் அதர் தென் அகாரஹ அஸ்தி. அகாரம் ஆகாரம் ரெண்டு தவிர எது இருந்தாலும் இர்ராயிடும். அஸ்ய பிளஸ் அதிஷ்டானம் அஸ்யாதிஷ்டானம் சவர்ண தீர்க்க சந்தி உச்சியதே. ஏதைஹி plus vimohayati, again swara letter other than akaraha, akaram and akaraha, so visarga refa vimohayati plus yeshaha ikaraga yakaram ஆயிடுது யன் சந்தி ஏஷக ஞானம் ஆவருத்திய தேகினம். சோ இந்த காமம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்றார். இந்திரியாணி மனோ புத்திகி அஸ்ய அதிஷ்டானம் உச்சதே. காமஸ்ய அதிஷ்டானம், காமத்தோட ஆதாரம் எது? ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும்ல அந்த பேய்க்கு எங்க சப்போர்ட் அப்படின்னா இந்திரியாணி மனக புத்தி. நம்மளோட இந்திரியம் நம்ம மனசு நம்ம புத்தி தான் அதுக்கு வந்து பேஸ். அதாவது அங்க போய் அது ஆக்கிரமிச்சுக்கிறது. ஏஷக காமக, இந்த காமம் இருக்கே என்ன பண்றது? ஏஷக ஃபர்ஸ்ட் காமக ஆக்சுவலா ஏதைஹி ஞானம் ஆவருத்திய தேகினம் விமோகயதி. ஏதைஹி ரெஃபர்ஸ் டு நம்ம இந்திரியாணி மனோ புத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்திரியங்கள் மனசு புத்தி இதெல்லாத்தால இத துவாரா ஏதாவது அதிஷ்டானம்னு சொன்னோம். அங்க உட்காந்து இந்த காமம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஞானத்தை மறைச்சுடுறது. ஞானம் ஆவருத்திய தேகினம், இந்த மனுஷனை விமோகயதி, அவனை வந்து மோகம் அடைய செய்யறது. ஸோ எப்படி நமக்கு அந்த ஏன் அது அதிஷ்டானம்னு சொல்றேன்னா இந்திரிய துவாரா தான் நமக்கு எல்லாத்தோட விஷயத்தோட கான்டாக்ட்ஸ் வருது. கண்ணு காது மூக்கு இதெல்லாம் அதை பார்க்குறோம். அப்புறம் டேஸ்ட் பட்ஸ், அப்புறம் கிரான ஸ்மெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு காரணம் வந்து ஸ்பர்ஷம். அதே மாதிரி தொட்டு பார்க்கறது இதுல. ஸோ மொத்தத்துல அதோட பேஸ் அதான். அதுக்கப்புறம் மனசுக்கு போய் எனக்கு வேணும் அப்படிங்கிறது. புத்தி எப்படி பண்றதுன்னா புத்தியை ஓவர் பண்றது. புத்தி சொல்ல வேண்டாம், நாட் நெசசரி, இது உனக்கு எசென்சியல் தான், அதை ஓவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மனசு புத்தி இந்திரியங்கள் துவாரமா அது வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற ஆத்ம ஞானத்தை ஆர் விவேக ஞானத்தை, வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிற அந்த ஞானத்தை வந்து கவர் பண்ணிட்டு அந்த தேக அஸ்தி அஸ்தி இது தேகினம். ஸோ மனுஷனை விமோகயதி, விசேஷேன மோகயதி, நல்லா மோகிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றான். ஸோ இப்போ வந்து இந்திரியாணி பிரதமா விபக்தி பகுவச்சனம், மனக புத்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம், பிரதமா விபக்தி ஏகவச்சனம், 5 இந்திரியங்கள். அதனால ஞானேந்திரியம் பஞ்சேந்திரியம் அந்த இதையே கர்மேந்திரியத்தையே சேர்த்தோன்னா 10. ஸோ இது வந்து பகுவச்சனத்துல அதனாலதான் கொடுத்துருக்கு. மனக புத்தி ஒரு ஏகவச்சனத்துல இருக்கு. அஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அஸ்யங்கிறது ரெஃபர்ஸ் டு காமஸ்ய. அதிஷ்டானம் 2.1 உச்சியதே கிரியாபதம். ஏஷக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏதைஹி பை தீஸ், ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் திருதியா விபக்தி பகுவச்சனம். ஞானம் 2.1 ஆவருத்திய ல்யப்ரத்யம், ஆ பிளஸ் விருத்து பிளஸ் ல்யப்ரத்ய. தேகினம் 2.1 விமோகயதி. முகுதாத்துவோட நிச் பிரத்யமும் சேர்ந்து இருக்கு. பட்டதி பாடகதி, மோகிக்க வைக்கிறது. அது மோகம் அடையல, மோகிக்க வைக்கிறது. அதனால அப்படி வருது. இங்க வந்து இதை பத்தி நிறைய அழகழகா டீக்கா குட்டியா இருக்கு.
சத்ரோஹோ ஜெயாக ஜெயாய ஆதாரக நாசித்தவ்ய. ஸோ நமக்கு சத்ரு யாரு? வெளில இல்லை, உள்ளதான் இருக்கான். அந்த காமங்கிறது தான் நமக்கு சத்ரு. அதுக்கு அதை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேஸை வந்து கிளியர் பண்ணிடும். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு நம்ம இதுல கூட கேள்விப்பட்டோம் இல்லையா? எப்படி போய் நம்ம இந்தியன் ஆர்மி போய் பண்ணாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஏன்னா சத்ருவோட பேஸ் அடிச்சு தான் முடிஞ்சு போச்சு கதை. ஸோ சத்ரோஹோ ஜெயாய ஆதாரக நாசித்தவ்ய ஷுட் பி டெஸ்ட்ராய்ட். இங்க முமுக்ஷோஹோ சத்ரு. முமுக்ஷுனா மோக்தும் இச்சா, த பர்சன் ஹூ வாண்ட்ஸ் லிபரேஷன். அவனோட சத்ரு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காமக. அதோட அதிஷ்டானம் இந்திரியாணி மனக புத்தி. ஏற்கனவே சொன்னதுதான், ஆனா 1-2 வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ நம்ம வந்து இவாளால கஷ்டம் அவளால கஷ்டம் அப்படின்னு சொல்றது ஒரு பயங்கர பேத்தல். அகமேவ சுக ஹேத்துகு அகமேவ துக்கசிய ஹேத்துகு அபி. நான் தான் சுகத்துக்கும் காரணம் துக்கத்துக்கும் காரணம். சரி, அப்ப இந்த விஷயங்களால என்னெல்லாம் ப்ராப்ளம் தோஷம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம ஆசைப்படுறோம், நமக்கு கிடைச்சிடுதுன்னே வச்சிருந்தா கூட நம்ம சந்தோஷமா இருக்கோமா அப்படின்னு கேட்டேன்னா அதை நன்னா வச்சுக்கணும், பார்த்துக்கணும், மெயின்டைன் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் இல்லை வஸ்து ஆகட்டும், எதுனாலும் நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ரிப்பேர், அது மனுஷா ரிலேஷன்ஷிப்லயும் எல்லாமே இருக்கு. ஸோ மொத்தத்துல என்ன இருக்கு? துக்க மிஸ்டித்வம். அதுல கொஞ்சம் துக்கத்தோடு தான் இருக்கு. அது மெயின்டைன் பண்ணுமே, கடைசி வரைக்கும் இப்படியே மெயின்டைன் பண்ணுமேங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்கு. சப்போஸ் அந்த வஸ்து நமக்கு கடைசியில் அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதிருப்தி, என்னமோ நினைச்சோம் சரியா இல்லை வேஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வருது. நெக்ஸ்ட் என்ன? அது பந்தகத்துவம். நமக்கு அதோட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது, அது இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை நமக்கு வந்துடுது. ஸோ இது வந்து செல்போனை வச்சு கூட கரெக்டா சொல்லலாம். நம்ம ரொம்ப வஸ்துன்னு ரொம்ப டெக்னிக்கலா உள்ளுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான். இது வந்து ஒரு சமயத்துல பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்கு, அதுக்கப்புறம் எப்ப பார்த்தாலுமே திருப்தி இல்லை. அடுத்த மாடல் வாங்கலாம் நம்ம புத்தி போறது. நம்ம இதுல வந்து பந்தப்பட்டுட்டோம், இது இல்லாம இருக்க முடியல. ஸோ அதே மாதிரிதான் எல்லா பொருளுமே. வாஷிங் மிஷின், இது ரிலேஷன்ஷிப் கூட அவளை நோக்கடிக்க கூடாது, அவளை வச்சுக்கணும், ரிலேஷன்ஸ் இது பண்ணக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காம்ப்ரமைஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து அது வேணும், அது மெயின்டைன் பண்ணணும். அது சம்டைம் பிடிக்காம போகலாம், அது நம்மளை பந்தப்படுத்துறது. பர்ஃபெக்ட். எல்லா காமமும் அப்படிதான். ஸோ இதுதான் இந்த பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லோகம். இந்திரியாணி மனக புத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே ஏஷக காம ஏதைகி இந்திரியைகி இந்திரியாதிபிகி ஞானம் ஆவருத்திய தேகினம் விமோகயதி. இந்திரியாதிபிகின்னு ஏன் போட்டிருக்குன்னா இந்திரியத்தோட மனசு புத்தியெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். வெறும் இந்திரியகின்னு சொன்னா வெறும் இந்திரியங்கள் மட்டும் வந்துடும், மனசு புத்தி வரல, அதுக்காக. ஸோ இந்திரியாணி பிரதமா விபக்தி பகுவச்சனம், மனக புத்தி எல்லாமே பிரதமா விபக்தி. மனக கூட ஏகவச்சனம் தான், பகுவச்சனம்னு தப்பா இருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மனஸ் அப்படிங்கிற சப்தம் நபும்சகலிங்க சப்தம், புத்தி ஸ்திரீலிங்கம். அஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அதிஷ்டானம் நபும்சகலிங்கம் த்விதியா விபக்தியில இருக்கு. உச்சியதேனா சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுனால அது கர்மணி பிரயோகம். இந்திரியாணி மனக புத்தி அஸ்ய அதிஷ்டானம் உச்சியதே அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏதைஹி த்ரிதியா விபக்தி பகுவச்சனம், விமோகயதி பிங்கிற ப்ரிஃபிக்ஸ் முகு நிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அது ஏஷக பிரதமா விபக்தி ஏகவச்சனம், ஞானம் த்விதியா விபக்தி ஆ பிளஸ் பிருத் பிளஸ் லியப் பிரத்யம், தேகக அஸ்ய அஸ்தி இதி தேஹி இங்கிற பிரத்யம் அது போடாம இருக்கு. லகாராந்தத்துல முடிஞ்சா 90% இம் இருக்கும். நெக்ஸ்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா செகண்ட் விபக்தியிலேயே நம்ம நிறைய பார்த்தோம். ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர்ல கூட ஆமா நானும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நிறையவே வருது, நான் இப்ப சொல்ல போறேன் நிறைய. அந்த ஏன்னா நம்ம அங்க பிரீஃபா சொன்ன ஞாபகம் இருக்கா? அங்க பிரீஃபா சொல்றது நிறைய விஷயங்கள் வந்துடுது. கரெக்ட். அதாவது லிபரேஷன் காமம் வெச்சுக்க கூடாதுன்னு ஒரு ஸ்லோகம் இருந்தது. ஆமா எல்லாமே வந்திருக்கு இங்க. பாருங்க, யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானிவ சர்வசக இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யக தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா
இந்திரியங்கள் இந்திய அர்த்தம் பின்னாடி தான் போயிட்டு இருக்கோம். அதை எவன் கண்ட்ரோல் பண்றானோ ஆமா மாதிரி அவனோட பிரக்ஞா கிளியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ரொம்ப எஃபர்ட் எடுத்துட்டா கூட கௌந்தேயா இந்த ஹாஃப் பேக்டு பர்சன் இருக்கான் பாத்தியா, அவன் டுவர்ட்ஸ் போயிட்டு இருப்பான், ஃபுல்லா வரல. அந்த மாதிரி இருக்கிறவன் என்ன ஆகும்னா அவனுக்கு வந்து அந்த இந்திரியங்கள் அவனை கொண்டு போய் கலக்கடிச்சிடும், 4 பக்கமும் சுத்தி அடிக்கும், அவன் மனசை போய் அது இழுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சொல்றது அதுலயே தானி சர்வாணி சம்யம்ய யுக்தாசீத மத்பரஹ வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. சோ அந்த எல்லா இந்திரியங்களையும் ரொம்ப எங்கிட்ட மனசை கொடுத்தவனா என்னையே நினைச்சிருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தனா அவனோட பிரக்ஞா அவனோட புத்தி வந்து நன்னாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஏன் அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு தியாயத்தோ விஷயான் பும்ச அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்ற. விஷயத்தை நோக்கி போனா சங்கம், சங்கத்தினால காமம், காமத்தினால குரோதம், குரோதத்தினால சம்மோகம், அப்புறம் புத்தி நாசம் அப்படின்னு ஒரு பாயிண்டா எதனால பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சோ இதெல்லாம் அது அங்க பிரீஃபா பார்த்தத இங்க காமத்தோட குணத்தை நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த ஸ்லோகத்தை திருப்பி அதே தான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ற, கன்க்ளூடிங் பார்ட். தஸ்மாத் த்வம் இந்திரியான் யாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகிக்கேனம் ஞான விஞ்ஞான நாசனம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இப்பதான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அதே மாதிரி இருக்கு பாருங்க. சோ கன்க்ளூடிங் பார்ட். அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த காமத்துக்கு ஃபியூல் பண்ண ஒரு பிரயோஜனமும் இல்லை, காமத்தால்தான் குரோதம். ஆக்சுவலி அந்த குரோதத்தை காம எல்லாம் ஒண்ணுக்குள்ளங்கிற மாதிரி காமத்தை கொண்டு வந்துட்டார். காமத்தால் தான் குரோதம் வருதுன்னு முதல்ல காம குரோதம் ரெண்டுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து அது வருதுங்கனால காமத்தை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அது இந்திரியங்களை கொண்டு அதுக்கு அதிஷ்டானம் வந்து சப்போர்ட்டா இருக்கிறது வந்து இந்திரிய ஆக்சுவலி சப்போர்ட்டுக்கிறதோட அதை பேஸா ஆக்கின்றது இந்த காமம். அதனால நீ என்ன பண்ணணும், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்றேன். தஸ்மாத் த்வம் இந்திரியாணி, இந்திரியாணி பிளஸ் ஆதவ் இந்திரியான் யாதவ் என் சந்தி இருக்கு, நியம்ய பரதர்ஷப பாப்மானம் பிரஜகி ஹி பிளஸ் ஏனம் அகைன் என் சந்தி ஈ யகாரம் ஆயிடும், ஹேனம் அப்படி ஹேனம்னு ஆயிடும், ஞான விஞ்ஞான நாசனம். ஸோ கன்க்ளூட் பண்ற, காமத்தோட ஜெயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஹே பரதர்ஷப அப்படின்னு அவனை கூப்பிடுற. தஸ்மாத் அதனால, துவம் நீ, ஆதோ பிரைமரிலி முதல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல, முதல்ல இதை பண்ணு அப்படி அந்த மாதிரி. ஆதோ இந்திரியாணி நியம்ய உன்னோட இந்திரியங்களை வந்து கட்டுப்படுத்தி, ஞான விஞ்ஞான நாசனம். ஏன் கட்டுப்படுத்தணும்னா அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும், ஞானம்க்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கு, என்னன்னு சொல்றேன். அதை வந்து அந்த க்ளோஸ் பண்ற, அதை டெஸ்ட்ராய் பண்றத இந்த காமத்தை. ஏனம் பாப்மானம் எப்படிப்பட்டது, அது பாப்மானம் பாப்பியது, அது மனுஷனை கொண்டு கீழே தள்ளுறது, அவனை வந்து நீ வின் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஆதவ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், முதல்ல அப்படின்னு அர்த்தம். நியம்யன வசீகிருத்திய, எப்படி வசம் பண்ண முடியும், நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் சம தம விவேக புத்தி அப்படின்னு பார்த்தோம். சோ ஆக்சுவலா தமக தான் நம்ம முதல்ல போடணும், சமதமன்னு சொல்லுவோம், ஆனா தமம் வந்து இந்திரிய நிக்கிரக, அதுக்கப்புறம் சம வந்து மனசோட நிக்கிரகம், அப்புறம் விவேக புத்திங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா வாட் இஸ் ரைட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிற அனலைசிங் கெப்பாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ பாப்மானம் பாப்பத்தை ஆச்சாரம் பண்றக்கூடிய இந்த காமத்தை நீ வந்து வின் பண்ணு, பிரஜகினா விடு அப்படிங்கிற அர்த்தம், பிரகஷேன ஜகி அப்படிங்கிற அர்த்தம். சோ ஞான விஞ்ஞான நாசனம், இது என்ன பண்றது இந்த காமம், நம்ம புத்தி ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் பண்றது. வாட் இஸ் ஞானம் அண்ட் வாட் இஸ் விஞ்ஞானம் அப்படின்னு பார்க்கலாம். ஞானம்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஓரளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கு. சாஸ்திரதக ஆச்சாரியதக ஆத்மாதீனா அவபோதக, சாஸ்திரத்து மூலமா, ஃப்ரம் சாஸ்திரம், ஃப்ரம் ஆச்சா, தசில் பிரத்யத்தை யூஸ் பண்ணியிருக்காரு, பஞ்சமி விபக்தியை கொடுக்கும், அர்த்தத்தை கொடுக்கும். சாஸ்திரத்திலேருந்தும் ஆச்சாரியங்கள்டேந்தும் குருஸ்டேந்தும்
ஆத்மாதீனம், ஆத்மா, இந்த மாதிரி விஷயங்கள், புண்ணியம், பாவம், தர்மம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது, அவபோதக, knowing about this through gurus, சாஸ்திரம், everything. இது எப்படிப்பட்டது? பரோட்ச ஞானம். நம்ம பார்த்தது இல்ல, பார்க்காத விஷயம், அது ஞானம். அப்ப விஞ்ஞானம் என்ன அப்படின்னு கேட்டனா, அதை வந்து அனுபவம் பண்றது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கன்னா தட் பிகம்ஸ் விஞ்ஞானம். விசேஷ ஞானம், விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்ம விஷயம் இருக்கு இல்லையா? சோ விசேஷத்தக தத் அனுபவக. என்ன அனுபவம் அது? ஆத்ம அனுபவக. அது நம்ம ரியலா என்னைக்கு ஃபீல் பண்றோனோ, எப்படி ஃபீல் பண்றோனோ, எப்படி நம்ம அதை உணர்ந்து நம்ம அப்படியே ஆயிடணும். அகம் பிரம்மோஸ்மி இது அனுபவக. நான் தான் சிவன், நான் தான் பிரம்மா, நான் தான், அப்படி அந்த பக்குவம் என்னைக்கு வருதோ அப்பதான் வந்து அது விசேஷ ஞானம், விஞ்ஞானம் ஆகும். ஆனா இந்த நம்ம இப்போ ஏதோ படிக்கிறோம், அடுத்த செகண்ட் ஏன் நமக்கு போயிடுறது? காமம். நம்ம எல்லா விஷயத்திலையும் போய் இந்திரியங்களை கொண்டு போய் செலுத்தி அதுல இருந்து பண்றது தப்பு இல்லை. அவர் ஆல்ரெடி சொல்லியிருக்க, நீ எல்லாத்தையும் பண்ணு, சமத்துவம் யோக உச்சியதே. அதுல இருந்து வர துன்பம் சுகத்தெல்லாம் நீ நினைக்காம நீ வாட்டில எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் நம்ம அப்படி இருக்காம அதுக்குள்ள போய் மூழ்கி அதுல வரத வந்து சுகம் துக்கம் நம்ம நினைச்சிட்டு அதுல இருந்து நம்ம நிம்மதியா இழக்கிறோம். சோ நம்ம ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் பண்றாத அந்த பாப்மானமா இருக்கக்கூடிய காமத்தை நீ விட்டுடு, டிசைரை விட்டுடு அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஃபர்ஸ்ட் டிசைரை விடணும். அந்த சகாம தர்மானுஷ்டானத்தை விட்டுட்டு நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு கர்மயோகத்துக்கு போனா அப்போ வந்து ஞானத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் வழி. சோ தஸ்மாத் பஞ்சமி விபக்தி त्वं பிரதமா விபக்தி ஏகவச்சனம், இந்திரியாணி த்விதியா விபக்தி பகுவச்சனம், ஆதவ் அவ்யயத்துல இருக்கு, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, முதல்ல ஃபர்ஸ்ட். நியம்ய, நீ ப்ரிஃபிக்ஸ், யம், யம்ங்கிறது வந்து இந்த யம நியம இதெல்லாம் இங்க கண்ட்ரோல் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்க கூடாது. அதனால்தான் யமன் கண்ட்ரோல் பண்றான். யப். பரதர்ஷப பரதானாம் ரிஷபக, ஒன் அமௌங் the bull among people அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ பாப்மானம், பாப்மானம்ங்கிறது ஆக்சுவலி பாப்பம்ங்கிற அர்த்தம் தான். பாப்மானம்க்கும் பாப்பத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அது வேற டைப் ஆஃப் சவுண்ட். எப்படி டிரைவ் ஆகுதுன்னு எனக்கு ஆக்சுவலா சரியா தெரியல. பாப்மானம் அப்படிங்கிறது, பட் மீனிங் இஸ் த சேம். பிரஜகி ஹந்தாத்து, ஹந்தாத்து வந்து இதுவாயிடும், ஜாவாயிடும் எப்பவுமே. அது நிறைய இடத்துல அப்படி ஆயிடும், லோட்ல காலத்துல அப்படி ஆயிடும். ஹீங்கிறது அவ்யயம், ஏனம் செகண்ட் விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. ஞான விஞ்ஞான நாசனம், ஞானம் விஞ்ஞானம், ராம ச லக்ஷ்மண மாதிரி ஞானம் ச விஞ்ஞானம் ச ஞான விஞ்ஞானேன்னு வரும். ஏன்னா நபும்சகலிங்க சப்தம் அது. அதுக்கப்புறம் அந்த ரெண்டுத்தோட நாசனம், ஞான விஞ்ஞான யோகோ நாசனம், ஷஷ்டி விபக்தியில வருது. ஷஷ்டி விபக்தி த்வி வச்சனத்துல ஞான விஞ்ஞான யோகோ நாசனம் அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த ஸ்லோகம். அவ்வளவுதான். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, assuming you don't have any doubt. அது இந்திரியத்தை பத்தி இன்னொரு ஸ்லோகம் கூட கண்ணில் படுறது. அந்த செகண்ட் சாப்டர்ல, இந்திரியாணாம் கிச்சரதாம் யத் மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரஜ்ஞாம் வாயுர் நாமம் இவ அம்பசி. எப்படி வந்து காத்து வந்து ஒரு போட்டை போய் அடிச்சுன்னு போடுறோம், அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள், இந்த மனசு வந்து த்ரூ திஸ் மனசு வந்து அடிச்சுட்டு போயிடுறது, புத்திய பேதலிக்க வைக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்திருக்கு. சோ ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்த விஷயங்கள் தான். இங்கேயும் அதேதான் சொன்னார். அத தஸ்மாத் யஸ்ய மகாபாஹோ நிகிரகிதானி சர்வஷக இந்திரியாணி இந்திரியர்த்தேப்யக தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத் த்வமாதோ இந்திரியாணி அப்படிலாம் வந்தது இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. சோ இந்த இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திரியாணி பராணி, இந்திரியங்கள் இருக்கே சுப்பீரியர், தட் இஸ் சுப்பீரியர்னா மேல. எதுக்கு மேல? தேகாத் இந்திரியாணி பராணி ஆகும். இந்த சரீரத்தை காட்டிலும் இந்த இந்திரியாஸ் வந்து சுப்பீரியர், சூக்ஷ்மமா இருக்கு. இந்திரியேபியக மனக பரம், இந்த இந்திரியங்களை காட்டிலும் உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு அதோட காட்டிலும் சுப்பீரியர். மனசகத்து புத்தி
அது வந்து பரம், அதோட ஜாஸ்தி. அது அதாவது இன்னும் கொஞ்சம் வேல்யூ ஜாஸ்தி. உள்ளுக்குள்ள போகணும். பேசிக்கா நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கணும். அதனாலதான் இந்திரியங்களை வச்சு தியானம் பண்ணுவா, மனசு அந்த மாதிரி போயிட்டே இருப்பா. சோ இது நம்ம ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த பஞ்சமய கோஷத்துக்குள்ள ஒண்ணுக்குள்ள சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி அறிஞ்சிட்டே போனா புத்தின்னு ஒண்ணு இருக்கு. ஆனா யகத்து புத்தேகே பரதக, எது வந்து புத்திக்கு மேல இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படிங்கிற. சோ ஆத்மா எங்க இருக்கு? புத்திக்கும் மேல. அது 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 புத்தி கிடையாது, புத்திக்கும் மேல. அதுதான் பிரச்சனை. இந்த ஆத்ம தத்துவத்துல வந்து இது இல்ல இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்ல முடியுமே தவிர நம்ம ஏன்னா பார்க்க முடியாது. நம்ம பார்த்ததை வச்சு பார்க்காததை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? சோ அதனால அப்படி சொல்ல வேண்டியிருக்கு. சோ இந்திரியாணி பராணி ஆகு. இந்திரியாணி அப்படிங்கிறது பிரதமா விபக்தி பகுவச்சனம், பராணி பிரதமா விபக்தி பகுவச்சனம். இங்க கூட கிராமர் பாத்தீங்கன்னா பராணின்னு ஒண்ணு வந்திருக்கு, பரம்னு ஒண்ணு வந்திருக்கு, பரான்னு ஒண்ணு வந்திருக்கு. இங்க பராணிங்கிறது நபும்சகலிங்க சப்தமா இருக்கிறதுனால, இந்திரியங்களோட அப்ஜெக்டிவா இருக்கிறதுனால பகுவச்சனத்துல அதே மாதிரி வந்திருக்கு. சோ இங்க தேகாத் அப்படிங்கறத மட்டும் நம்ம போட்டுக்கணும், ஸ்லோகத்துல இல்லாதத. இந்த தேகத்தை காட்டிலும் இந்திரியங்கள் சூக்ஷ்ம பூதமா இருக்கு. கிரேட். இந்திரியேபியக மனக, இந்திரியங்களோட கூட மனசு வந்து கிரேட். மனசோடது எப்படின்னு கேட்டினா சங்கல்பாத்மகம். இந்திரியங்கள் பார்த்துட்டே இருக்கும், அவ்வளவுதான் அதோட வேலை. ஆனா மனசு என்ன பண்ணும்? எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு டிசையர் வருது இல்லையா? சோ சங்கல்பாத்மகம் மனசு, அது கிரேட். அதோட புத்தி எப்படி இருக்கு? நிச்சயாத்மிகம். எனக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த புத்தி வந்து எஸ் நோ அப்படிங்கறத அது ஃபைனலைஸ் பண்றது. நிச்சயாத்மிகா பரா. புத்திங்கிறது வந்து ஃபெமினைன் ஜெண்டர், அதனால பரா. மனகங்கிறது நபும்சகலிங்கம், அதனால பரம். அதே மாதிரி எல்லாத்துலயும் கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்திரியேபியக பஞ்சமி விபக்தி, மனசக பஞ்சமி விபக்தி, தேகாத் பஞ்சமி விபக்தி. கம்பேரிசன் வந்து இதுல காட்டிலும் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாம் பஞ்சமி விபக்தி வரும். சோ தேகாத் பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம், இந்திரியாணி பராணி பிரதமா விபக்தி பகுவச்சனம், ஆகு கிரியாபதம். இந்திரியேபியக பஞ்சமி விபக்தி பகுவச்சனத்துல இருக்கு, ஏன்னா நிறைய இந்திரியங்களா இருக்கனால. மனக பரம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் நபும்சகலிங்கத்துல இருக்கு. மனசக தூ, மனசகங்கிறது பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். மனசக ஷஷ்டியும் அதான் பஞ்சமியும் அதான். கான்டெக்ட் வச்சு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். புத்தி பரா, புத்தி ஃபெமினைன் ஜெண்டர், அதனால பரா. சோ இங்க பரம் அஸ்தி, பரா பவதி, இதெல்லாம் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான் கிரியாபதத்துல. யகத்து புத்தேகே பரதக, எது அப்போ புத்திக்கு மேல இருக்கோ அதுதான் சக அப்படின்னு முடிச்சிட்ட ஸ்லோகத்துல. சக அதுதான் அப்படிங்கிறார். அது எது? ஆத்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சோ நல்ல அழகான ஸ்லோகம். இதுக்கு வந்து ஷாகா சந்திர நியாய அப்படின்னு சொல்றா. சந்திரனை பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சந்திரனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே, இல்ல நீ வந்து எப்படி பார்க்கணும்னா அந்த மரத்துக்கு நடுவுல பாரு, தெரியுது பாரு, அந்த வழியா தெரியுது பத்தியா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப மரத்துலயா சந்திரன் இருக்கு? இல்ல. ஆனா அது மாதிரிதான் இந்த ஆத்மா எங்க இருக்கு? இந்திரியத்துல இருக்கா? இல்ல. மனசுல இருக்கா? இல்ல. புத்தியில இருக்கா? இல்ல. அதுக்கும் மேல. ஆனா அது மூலமா இத சொல்லி கொடுக்குற. சோ இங்க பஞ்சகோஷம் அந்த விவேகம் அப்படிங்கறத இங்க இது பண்ணிருக்கா. அது அந்த அந்த கான்செப்டை யூஸ் பண்ணிருக்க. பஞ்சகோஷங்கிறது நம்ம சரீரம் அப்படிங்கிறது வந்து அன்னமய கோஷம், அன்னத்தால நம்ம பாக்குற ஸ்தூலம் அதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா பிராணமய கோஷம். பிராணன்னா அந்த வாயு, காத்து உள்ளுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? அது வந்து கோஷம்னா ஒரு லேயர் கவரிங். நம்ம பாடி கன்சிஸ்ட் ஆஃப் திஸ். இந்த 5 கோஷத்துலதான் நம்ம மேல பாக்குற ஸ்தூலம் தெரியுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மனோமய கோஷம். மனசுங்கிறது வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ண ஓட்டங்கள், அதுதான் மனசு. அதுக்கு மேல அந்த புத்தி, திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா? அது ஒரு கோஷம், புத்திமய கோஷ. அந்த அதுக்கு வந்து மனோமய கோஷ, நெக்ஸ்ட் வந்து அன்னமய கோஷ, பிராணமய கோஷ, மனோமய கோஷ, விஞ்ஞானமய கோஷம்பா. அந்த புத்திக்கு வந்து விஞ்ஞானமய கோஷ. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆத்மான்னு சொல்றோம், சச்சிதானந்த ஸ்வரூபமான எல்லா விஷயமும் சாட்சி பூதமா பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆத்மா, அது வந்து ஆனந்தமய கோஷ அப்படின்னு சொல்லுவான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இது ஸ்லோகம் வந்து மறைமுகமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ காமஜெயம் பிராப்தும் தமக சமக விவேக புத்திகி அப்படிங்கிறது நம்ம அவசியகதா.
இதுக்கு நம்ம முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம், இந்த காமத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? சமதமா விவேக புத்தி வேணும் அப்படின்னு. வஸ்துனா மனுஷியக ந தர்ப்பணியக. எந்த ஒரு வஸ்துவும் மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியாது. ஒரு வஸ்துனால மனுஷன் வந்து சந்தோஷப்படுவாங்கன்னா, தர்ப்பணம்னா ப்ளீஸ்ன்னு அர்த்தம். அதனால நம்ம தர்ப்பணம்னு சொல்றோம். we are pleasing the ancestors. அதனால அதுக்கு பேர் தர்ப்பணம் வந்தது. ஸோ அப்போ காமஜெயத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னா சமதமம் விவேக புத்தி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ்ல ஆத்ம ஞானம் வந்துடும். அகம் பிரம்ம எப்படிப்பட்டவன்னா பூர்ண நித்தியக இத்தியாதயக அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல ரெஃபரன்ஸ் போத்திருக்கேன். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜக ததோச்சியதே. அப்ப என்ன ஆகணும்? நம்ம இதுக்கு மேல இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஸ்தித பிரஜைனா ஆகணும். ஏற்கனவே அதை பத்தி எல்லாம் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார். சோ ஸ்தித பிரஜ லட்சணத்தை சொல்லல. அது ஸ்தித பிரஜ லட்சணத்துல ஒண்ணு என்ன சொன்ன? ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக, தன் மூலமாவே தங்கிட்டே சந்தோஷமா இருந்துட்டு எல்லா காமங்களையும் விட்டுட்டு எப்படி மனசுல இருக்கிற காமங்களை விடுறானோ அவன் தான் வந்து ஸ்தித பிரஜ அப்படின்னு சொல்லி அதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சதுனால அதை பத்தி ஒண்ணும் மேல சொல்ல வேண்டாம். இதுல வந்து கடோபநிஷத்துல எப்போ ஒண்ணு சொல்லுவா. இந்த ஸ்லோகம் எல்லாரும் கோட் பண்ணுவா. ஐ தாட் நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். சொல்லியிருக்கேனான்னு தெரியல. எப்பவுமே என்ன சொல்வா? ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவச்ச புத்திம் து சாரதிம் வித்தி மனக பிரகிரகம் ஏவச்ச இந்திரியாணி ஹயான் ஆஹு விஷயான் தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே இத்யாஹு மனிஷினக அப்படின்னு கடோபநிஷத்துல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த சரீரம் இருக்கு இல்லையா, ஆத்மானம். இந்த ஆத்மா அப்படிங்கிறது வந்து இதுன்னு வச்சுக்கணும், ரத்தத்தை ஓன் பண்றவன், சரீரத்தை ஓன் பண்றவன், ரதத்தை ஓட்டுறவன். ரதமஸ்ய அஸ்தி ரதி. சோ அவன் அப்படின்னு வச்சுக்கணும் ஆத்மாவை. இந்த சரீரங்கிறது ரத்தம். நம்மளோட இதுதான் ஆக்சுவலா கீதைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஸ்லோகத்தை போடுவா, ஆக்சுவலி தமிழ்ல கூட டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு. சோ சரீரங்கிறது வந்து இந்த ரதம், நம்மளோட ரதம் தான் நம்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவா. இந்திரியங்கள், நீங்க அந்த பகவத்கீதையில கூட பார்த்தா 5 குதிரை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்திரியங்கள் பஞ்சம், அஸ்வாஸ். அந்த மனசு அப்படிங்கிறது வந்து கடிவாளம், புத்திங்கிறது சாரதி. சோ இந்த சாரதி என்ன பண்ணணும்னா அந்த ரதத்தை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ரதத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா புத்தி தான் சாரதி இல்லையா? அவன் ரதத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்திரியங்கள்ங்கிற அஸ்வத்தை அந்த கடிவாளங்கிற மனசால புடிச்சு கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் எங்க பண்ணணும்? மனசு தானே கண்ட்ரோல் பண்ணணும். சோ அந்த புத்தி தான் அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும். அது புத்தி எங்க போகுது அப்படின்னு பார்த்தா, இந்திரியங்கள்ங்கிற அஸ்வா எங்க போறதோ அங்கெல்லாம் போயிட்டே இருக்கு. சோ அந்த அஸ்வாசை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? பிடிச்சி அந்த கடிவாளத்தை பிடிச்சி எப்படி இழுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். அதுதான் இந்த ஸ்லோகம் இது சொல்றது. இது எப்பவுமே எல்லாரும் ரொம்ப ரெஃபர் பண்ணிட்டே இருப்பா. ஐ தாட் நானும் இதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இதுல சொல்லிட்டேனாமா, இந்திரியாணி பிரதமா விபக்தி பகுவச்சனம், பராணி பிரதமா விபக்தி பகுவச்சனம், ஆஹு ப்ரூதாத்துவோட லட்லகார ஃபார்ம் ஆஹு அப்படின்னு வரும். ஆஹுஹு பகுவச்சனத்துல இருக்கு. இந்திரியேபியக பஞ்சமி விபக்தி பகுவச்சனம், பரம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், மனசோட அட்ஜெக்டிவ் அது மனக. மனசக மனச காட்டிலும், சோ பஞ்சமி விபக்தி. தூ அவ்யயம், பரா புத்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் ரெண்டுமே. யக யாரு, புத்தேகே பரதக புத்திக்கு மேல அது மனசு. ஆத்மாங்கிறது இதுல போட்டு சம்ஸ்கிருதத்துல புல்லிங்க சப்தமா இருக்கிறதுனால யக சக அப்படின்னு வந்திருக்கு பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல. நம்ம தமிழ்ல ஆத்மாங்கிறது எதுன்னு கூட சொல்லுவோம், அவன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சோ இந்த ஸ்லோகம் புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேடம். ஓகே. ஏவம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த ஆக்சுவலா நான் இந்த ஸ்லோகத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தேன். அந்த ஆத்ம ஞானம் பத்தி சொல்லிது இல்ல, வேலை அந்த இடத்துல போட்டுருந்தா நல்லா இருக்கும். நான் எண்டில் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஸ்லோகம் வந்து ஆத்ம தத்துவ பத்தி சொல்றது. நிர்வாண ஷட்கம் அப்படின்னு பேரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை வந்து எனக்கு இங்க சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஃபாஸ்டா சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிள். இப்ப நம்ம படிச்சதே தான் இருக்கும். மனோபுத்யஹங்கார சித்த
हस्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योम भूमिर्न तेजो न वायु चिदानन्तरूप शिवोऽहं शिवोऽहम्. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து கிட்டத்தட்ட ஆத்ம தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். ஆதிசங்கரோட ஸ்லோகம் தான். நான் மனசு இல்ல, புத்தி இல்ல, அகங்காரம் இல்லை. உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் இப்ப இதை சொன்ன உடனே. சித்தம் நான் கிடையாது. நான் வந்து ஸ்ரோத்ர ஜிக்வ கிராண நேத்திரங்கிற பஞ்சேந்திரியத்தை சொல்றேன். ஸ்ரோத்திரம் காது, ஜிக்வ நாக்கு, கிராணம் மூக்கு, நேத்திரம் அப்படிங்கிறது கண்ணு, ஸ்பர்ஷம்ங்கிறது ஒண்ணு, அஞ்சாவது இந்திரியம். அதை வந்து இங்க சொல்லல, நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். நச்ச வியோம பூமி, நான் ஆகாசம் இல்லை, நான் பூமி இல்லை. தேஜோ ந வாயு, இங்க வந்து அந்த 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாள்ல, பஞ்சபூதங்கள், அதை சொல்ற. ந தேஜோ ந வாயு, நான் அது கிடையாது. சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சிதானந்த ரூபமான அந்த சிவன், சிவன்கிறது இங்க ஆத்ம தத்துவத்தை சொல்றது. நச்ச பிராண சஞ்ஞோ நைவ நவை பஞ்சவாயுர் ந வா சப்ததாதுர் न वा पंचकोश न वाक्पाणि पादौ न चोपस्थायु चिदानन्तरूप शिवोऽहं शिवोऽहं. முன்னாடி ஸ்லோகத்துல வந்து பஞ்ச இந்திரியங்களை சொன்னாரு, ஞானேந்திரியங்களை சொன்னாரு. அதுக்கப்புறம் பஞ்ச எலிமெண்ட்ஸை சொன்னார், 5 எலிமெண்ட்ஸ் பஞ்சபூதங்கள்ல சொன்னார். இங்க வந்து அந்த பஞ்ச வாயு சொல்லுவா. நான் பிராண பேரா இருக்கக்கூடிய அந்த பஞ்ச வாயு இல்ல, பிராண அபான உதான சமான வியான அப்படின்னு 5 விதமான வாயுகள் நம்ம உடம்புல இருக்கு. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னொரு டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா சொல்றேன். அதே மாதிரி சப்த தாத்து நவா, சப்த தாத்துங்கிறது வந்து ரத்தம், மஞ்சா, அஸ்தி, அது மாதிரி இன்னும் ஒரு என்னமோ 2-3 இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிறதுலாம் வரும். அதெல்லாம் வந்து கிடையாது. பஞ்ச கோஷக இப்பதான் சொன்னேன். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அது நான் இல்லை. அதே மாதிரி வாக் பாணி பாதம் நச்ச உபஸ்தா பாயு, இது வந்து கர்மேந்திரியங்கள், பேச்சு வாக்கு, பாணி பாதவ் காலு, உபஸ்தான எக்ஸ்கிரீஷன், அப்புறம் வந்து அந்த இந்த ஜெனிட்டல், இதெல்லாம் வந்து நான் கிடையாது. சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம். ஏன்னா ஆத்ம தத்துவத்தை இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிதான் பண்ண முடியும். நமே துவேஷராகௌ நமே லோப மோகௌ மதோ நைவ மே நைவ மாத்சர்ய பாவ न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानंद रूप शिवोகம் शिवोகம். வேர்ட்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கு, எல்லாமே இப்போ உங்களுக்கு தெரியும். துவேஷ ராகம், நம்ம ஆல்ரெடி ராக துவேஷத்தை பத்தி படிச்சுட்டே தான் இருக்கும். லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் எனக்கு இல்லை. லோப மோகம், லோபம் கிடையாது, மோகம் எனக்கு கிடையாது, மதம் கிடையாது. அந்த குணங்கள்லாம் பத்தி, மதம்ங்கிறது வந்து அந்த ப்ரௌட்னஸ், திமிரு. லோபம்னா அது பேராசை, மோகம்னா அதனால போய் பயங்கி அதுலயே கிடக்கிறது, அதெல்லாம் எனக்கு கிடையாது. நைவ மாத்சரிய பாவ, மாத்சரியம்னா பொறாம கிடையாது. ந தர்மோ ந சார்த்தோ, தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதுதான் நம்ம புருஷார்த்தம் நம்ம சொல்லுவோம், அதுவும் நான் கிடையாது. நான் தர்மம் கிடையாது, நான் அர்த்தம் கிடையாது, நான் காமம் கிடையாது, நான் மோட்சம் கிடையாது. நான் யாரு? சிதானந்த ரூபம். இதான் ஒண்ணும் இல்லை, நான் பியூர் கான்சியஸ், கம்ப்ளீட் பிளிஸ். இதெல்லாம் நான் கிடையாது. ஆனா இதெல்லாம் நமக்கு துவாராதான் நம்ம பார்க்க முடியும். சோ அடுத்தது நான் என்ன வருது பாருங்க. ந புண்ணியம் ந பாபம் ந சௌக்கியம் ந துக்கம் ந மந்த்ரோ ந தீர்த்தம் ந வேதா ந யஜ்ஞா அகம் போஜனம் நைவ போஜ்யம் ந போக்தா சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஐயோ என்ன எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்ல தெரியலமா எனக்கு. ந புண்ணியம் ந பாபம், புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை, சௌக்கியமும் இல்லை துக்கமும் இல்லை, நான் மந்திரம் இல்லை, நான் தீர்த்தம் இல்லை, நான் வேதம் இல்லை, நான் யஜ்ஞம் இல்லை. இதெல்லாம் பாருங்க எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஐயோ அகம் போஜனம் நைவ போஜனம்னா நான் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய பொருள் கிடையாது, நான் ஃபுட்டு கிடையாது. நான் என்ன அர்த்தம்? அது நான் வந்து ஐ எம் நாட் அ மெட்டீரியல் திங் டு பி கன்சியூம். போஜ்யம், போஜ்யம்னா அனுபவிச்சவனா கிடையாது. போக்தா, ஐ எம் நாட் த எக்ஸ்பீரியன்ஸர். எப்பவுமே ஞான ஞாத்ரு ஞேயக அப்படின்னு எப்பவுமே சொல்லுவா. இந்த 3 எப்பவுமே சொல்லுவா. அனுபவிக்கிறவன், அனுபவிக்கிற பொருள், அப்புறம் வந்து அந்த அனுபவம், இந்த 3மே நான் கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்,
அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், அதுக்கப்புறம் அதோட வஸ்துவா இருக்கும். ஸோ அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள், அந்த அனுபவ என்ன ஒண்ணு விட்டுட்டேனே, அனுபவிக்கிறவன், இந்த 3 நான் கிடையாது. நான் யாரு? சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ந மிருத்யு ந சங்கா ந மே ஜாதி பேத பிதா நைவ மே நைவ மாதா ந ஜன்ம ந பந்தூர் ந மித்ரம் குரு நைவ சிஷ்ய சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ந மிருத்யு, எனக்கு மிருத்யு இல்லை. ந சங்க, சங்கனா எனக்கு ஒரு சந்தேகமும் இல்லை, பயம் இல்லை. நமே ஜாதி பேத, எனக்கு காஸ்ட் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் கிடையாது. பிதா நைவ, அம்மா இல்லை அப்பா இல்லை ஜென்மம் இல்லை. ஏன்னா அம்மா அப்பா ஜென்மம்ல நம்ம அந்த பிறப்பு தானே சொல்றோம். எப்படி வஸ்திரங்களை விட்டுட்டு ஆத்மா போட்டு நம்ம ஏற்கனவே ஆத்ம தத்துவத்தை படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் சொல்றேன். ஸோ நான் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, எனக்கு பிதா கிடையாது, மாதா கிடையாது, பந்து கிடையாது, ரிலேட்டிவ்ஸ் கிடையாது, ஃப்ரெண்டு கிடையாது, குரு கிடையாது, சிஷ்யம் கிடையாது. நான் யாரு? சிதானந்தரும். எல்லாமே இந்த பாடிக்கு தான். நம்ம இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே இந்த பயம், சங்கா, ஜாதி பேதம், அம்மா அப்பா எல்லாம் சரீரத்துக்கு தான். உள்குள்ள இருக்கிற ஆத்மாக்கு அதெல்லாம் கிடையாது. அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுர்வியாப்ய சர்வத்ர சர்வேந்திரியாணா ந சாசங்கதம் நைவ முக்திர்நமேயோ சிதானந்த ரூபோ சிவோகம் சிவோகம். நான் வந்து நிர்விகல்ப. நிர்விகல்பனா சேஞ்ச் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்கேன். நிராகாரக, ஆகாரம் இல்லை, ரூபம் கிடையாது. விபு, எல்லா இடத்துலயும் இருக்கேன், எல்லா இடத்துலயும் வியாபனமா இருக்கேன். விபுனா எல்லா பவர்ஸும் இருக்குன்னு சொல்லலாம், எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறவர் அப்படின்னு சொல்றேன். சோ நான் எங்க இருக்கேன்? சர்வேந்திரியானாம் வியாபிய, எல்லா இந்திரியங்களையும் இருக்கிற மாதிரி இருக்கும். சாட்சி புதமா தான் இருக்கும் இருக்குன்னு சொன்னா, பிகாஸ் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. இங்க இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகாசம் எங்கேயாவது இல்லை நம்ம சொல்ல முடியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஆனா ஆகாசமும் அது கிடையாது. ஆகாசம் இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்லுவோம், ஆனா அந்த ஸ்பேஸ்ல தான் அந்த கம்ப்யூட்டர்ல வைக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த ஆத்மா தத்துவம் வந்து இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்கு. சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்? நச்சாசங்கதம். சோ எனக்கு வந்து பற்றும் கிடையாது, முக்தியும் கிடையாது. பற்று முக்தி இதெல்லாம் எனக்கு கிடையாது. ஓகேயா? அதுக்கப்புறம் எனக்கு பந்தமும் கிடையாது. மேயக சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். ஆத்ம தத்துவத்துல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இது ஸ்ரீமத் சங்கராச்சாரிய ஸ்ரீ சங்கராச்சாரிய விரச்சிதம் ஆத்ம ஷட்கம் சம்பூர்ணம். நிர்வாண ஷட்கம்னு சொல்வா, ஆத்ம ஷட்கம்னு சொல்வா. சோ நம்ம படிச்ச அந்த ஆத்ம தத்துவத்தோட எல்லாத்தோட ஒரு சின்ன ஒரு இதுல வந்து எல்லாமே ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. ஸோ ஐ தாட் இந்த ஸ்லோகத்தை இந்த கான்டெக்ஸ்டுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த முன்னாடி ஸ்லோகத்துக்கு அது ரொம்ப கரெக்டா இருக்கு. சோ ஏவம் புத்தேகே பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனா ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம். சோ இந்த புத்திக்கு மேல அந்த ஆத்மா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுட்டு இந்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி இந்த சத்ருவை நீ வீண் பண்ணு, ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. முன்னாடி ஸ்லோகத்துலயும் இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்துல சொல்லியிருந்தேன், அது ரொம்ப கஷ்டம் தான் தெரியும்டாக்கண்ணா, ஆனால் நீ பண்ணிதான் ஆனோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை கண்ட்ரோல் பண்ணாதான் அது வந்து உனக்கு வெற்றி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். இங்க அந்த ஸ்லோகம் எங்கேயோ இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சேன்னு நினைச்சேன், ஆனா எங்கேயோ விட்டுட்டேன் போல இருக்கு. கல்ல படுறதான்னு பாருங்க. இது சொன்னேன் ஆல்ரெடி. யததோ ஹி கௌந்தேய புருஷஸ்ய விபச்சிதக இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ தானி சர்வாணி சம்யம்ய யுக்தாசீத மத்பரஹ வசேஹே யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. கஷ்டம்தான், அந்த மனசு வந்து போய் அலைக்கழிக்கும் தான். அதை கண்ட்ரோல் பண்ணி என்ன நினைச்சிருந்து நீ வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி
என்னையே நினைச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண இது பண்ணிட்டு இருந்தேன்னா, தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா, தட் இஸ் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்ங்கிற புத்தியோட இருந்தேன்னா உனக்கு வந்து நீனும் சித்த பிரஜானத்துக்கு தகுதி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ ஏவம் இங்க வந்து பதச்சேதம் புத்தேகே பரம் புத்வா சம்ஸ்தப்ய ஆத்மன ஆத்மானம் ஆத்மனா சம்ஸ்தப்ய பிளஸ் ஆத்மானம் சம்ஸ்தப்யாத்மானம் சவன தீர்க்க சந்தி ஜகி சத்ரும் மகாபாகோ காமரூபம் துராசதம் ஒன்னும் எழுதலாம். ஸோ ஹே மகாபாகுன்னு கூப்பிடுற ஏவம் இப்படி இந்த ஆத்மாவை உணர்ந்து இப்ப நான் சொன்ன அந்த ஸ்லோகத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் ஆத்மா அப்படிங்கிறது புத்திக்கும் மேல அப்படின்னு புத்தி வந்து விஞ்ஞானமய கோஷம், இது வந்து ஆனந்தமய கோஷம், ஏன்னா சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றதுனால அந்த ஆத்மாவை உணர்ந்து ஆத்மனா ஆத்மானம் சம்ஸ்தம்ய ஸ்வயமா நீயே அந்த ஆத்மானத்தை செல்ஃப இங்க வந்து ஆத்மானம்ங்கிறது செல்ஃப சொல்றது, அந்த ஆத்மாவை சொல்ல நீயே உன்னை கண்ட்ரோல் பண்ணி காமரூபம் துராசதம் சத்ரும் ஜகி இந்த சத்ரும் காமரூபமா இருக்கக்கூடிய துராசதம் ரொம்ப கஷ்டம் இதை கண்ட்ரோல் பண்ணது, அப்படிப்பட்ட அந்த சத்ருவை மீன் பண்ணு அப்படின்னு சொல்றவர். ஸோ மகாபாகோ சம்போதனம் ஏவம் அவ்யயம் புத்தேகே பரம் புத்தேக பரம் அந்த பஞ்சமி விபக்தி பரம் அவ்யயம் அவ்யயம் சொல்லலாம். இவ என்ன சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலா. புத்வா இல்ல 2.1 சாரி புத்வா வந்திருக்கனால 2.1. இந்த பரம்ல எப்படி வரும்னா பரக பரா பரம் நாங்க பார்த்தோம். சில சமயம் வந்து அவ்யயமாவும் வரும், அது ரொம்ப ரேர் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து 2.1ல தான் இருக்கு புத்வா வந்ததுனால. ஆத்மனா 3.1 ஆத்மானம் 2.1 சம்ஸ்தப்ய பிரத்யம் காமரூபம் துராசனம் சத்ரு மூணுமே 2.1 ஜஹி கிரியாபதத்துல இருக்கு. ஸோ ஆத்மனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்கிருதேன மனசா மனக புத்தியா. சம்ஸ்கிருதம்னா கல்ச்சர்டு மனசு, கல்ச்சர்ட்னா பக்குவப்படுத்தணும், அதை வந்து சரி பண்ணி டீசென்ட் அப்படின்னு நம்ம கல்ச்சர்னு சொல்றோம். இப்போ அந்த கல்ச்சர்ட் பிஹேவியர் இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா. அந்த கல்ச்சர்ட் பிஹேவியர்ங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல நீங்க இன்னும் நல்லா நம்ம இங்க சொல்லி கொடுத்த புத்தி மாதிரி அப்படின்னு எடுத்துக்கணும். சம்ஸ்தப்யக்கு இங்க என்ன சொல்லிக்கலாம், கர்மயோகத்தை பத்தி சொல்லி கொடுக்கறதுனால சமபுத்தியோட காமங்களை கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணுமோ அதை மயா கர்த்தவியங்கிற பாவனையோட அந்த சமத்துவ புத்தியோட பண்ணு. துராசதனா துக்கேன ஆசதக. ஆசதகன்னா என்ன அர்த்தம், ஆசாதனம் எஸ்ய சக. ஆசாதனம்னா பிராப்தி அடையிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த காமத்தோட அப்ஜெக்டிவா போடுது காமக துராசதக துக்கேன ஆசாதக துக்கேன பிராப்தி எஸ்ய சக அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற அர்த்தம் கஷ்டப்பட்டு அடையக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அது கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா. கீதா. ஸோ இது வந்து ஆக்சுவலி அவ்வளோ பெரிய ரெலவெண்ட் இல்லை, இருந்தாலும் இந்த வேர்ட்ஸ்லாம் புதுசா இருக்கேன்னு போட்டுட்டேன் அந்த டீக்கால கேட்டதுனால. இப்போ வந்து வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம் ரெண்டு விஷயம் சொல்றாங்க. நமக்கு புருஷ தந்திரம்னா புருஷனோட பிரயத்னம், நம்மளோட எஃபர்ட்ஸ் தான் புருஷ தந்திரம் அப்படிங்கிறா. எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும். கீதாங்கிறது வஸ்து தந்திரம்னா இட் இஸ் அவைலபிள் எவ்ரி டைம், ஆல் டைம் இட் இஸ் அவைலபிள். திருக்குறள் எப்பவும் இருக்கு, வஸ்து இருக்கு அதுதான். ஆனா அந்த வஸ்து வந்து படிக்கலைன்னா ஏதாவது யூஸ் இருக்கா, நோ யூஸ். அப்போ புருஷ பிரயத்னம், இந்த புருஷ தந்திரம் இருந்தாதான் அந்த வஸ்து அட்லீஸ்ட் நல்ல வஸ்துக்கு கூட இது வரும், பிரயோஜனம் வரும். அப்பதான் வந்து அது பிரயோஜனப்படும், இல்லைன்னா வந்து பிரயோஜனம் கிடையாது அப்படின்னா. ஆக்சுவலா அது வந்து கிட்டத்தட்ட பெரிய ரெலவென்ட் நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த இடத்துல எதுக்குன்னா அந்த என்ன சொல்றது அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக எனக்கு நோட்ஸ் போட்டுருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஆக்சுவலா அந்த ஆத்ம தத்துவத்தை பத்தி சொல்றதுனால அதை போட்டேன். இப்போ கன்க்ளூடிங். ஓம் தத் சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோக நாம த்ரிதியோத்யாயக. ஓம் தத் சத் இதி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓம் தத் சத் இதுலயே வந்து 3 விஷயத்த அந்த தத் பிரம்மரூபமா இருக்கிற சத்து, சத்துனா எக்ஸிஸ்டன்ஸ், அது மட்டும்தான் சத்து, மிச்சம் எல்லாம் அசத்து. அசத்துனா நாட் எக்ஸிஸ்டிங், ஆத்ம தத்துவம் மட்டும்தான் சத்து அப்படிங்கிற அதை எங்க தெரிஞ்சுக்கிறோம், ஸ்ரீமத் பகவத்கீதாசு. ஆக்சுவலி அது காம்பவுண்ட் வேர்டு.
அந்த மது பிரத்யம் போட்டிருக்குங்கிறதுனால அதை போட்டிருக்கா. ஸோ இந்த பகவத்கீதையில அது எப்படிப்பட்டது? உபனிஷத்துல சொன்ன விஷயங்களை சொல்றதுனால இதையும் ஒரு உபனிஷத் இதுவா ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பிரம்ம வித்யானா ஆத்ம வித்யா சொல்றது. அந்த மாதிரி இருக்கிற யோக சாஸ்திரேனா நம்மள அதோட கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, சொல்லி கொடுக்கறது இல்லையா? அதனால யோக சாஸ்திரே கிருஷ்ண அர்ஜுன சம்பாதே, கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த இந்த பேச்சுல அந்த பேச்சோட 3வது அத்தியாயம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற.